ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட மைண்டில் உங்களை பற்றி என்ன தாட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம பார்க்குற எல்லா வீடியோ பர்சனல் ஸ்டடி கிடையாது. அது ஒரு ஜெனரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். ஸோ யாருமே அதை போஸ்ட் பண்ணி எடுக்காதுங்க. ஓகே, தென் ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10 of cups, okay. 2 of swords, 8 of cups, judgment, 2 of wands, okay. Knight of wands, King of cups, Moon, High Priestess, World, 3 of Pentacles, 8 of Pentacles. Okay, so bottom of the deck, Dead. Okay, Page of Pentacles, Knight of Wands, Ten of Swords, Empress, 8 of Pentacles, Tower, Seven of Cups, Star, Knight of Swords, Seven of Swords, King of Pentacles, Five of Cups, Judgment. Okay, thank you so much universe, thank you so much. Then இந்த வீடியோ நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டோட மைண்டில் என்ன தாட்ஸ் இருக்குது. ஓகே, தென் எனக்கு தெரியும் எல்லோரும் இந்த வீடியோ ஷோராக நீங்கள் பார்ப்பீங்க. பட் இங்கே நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது போஸ்டல் ஸ்டடி கிடையாது. ஓகே, இதை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்காதுங்க. ஓகே, ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபீமேலால் மேல் பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க கன்வெர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இது ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இல்லைங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கான்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது உங்களுக்கு ஒரு போதை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, போதை மீன்ஸ் என்ன சொல்கிறது, 24/7 இந்த போஸ்ட் உங்களோட மைண்டில் இந்த ஒரு போஸ்ட்டை பற்றின தாட்ஸ் வர்றது, இல்லைங்க நீங்கள் இவங்களை பற்றி திங்க் பண்ணுறது, மைண்டு வேறு இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகாமல் இதிலே ஸ்டக் ஆகி நிற்கிறது, உங்களுக்கு மேபி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். என்ன நான் இதுக்குள்ளே மாட்டிட்டேனா, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுனே தெரியலையே, எப்படி நான் இத்தனை தூரம் நான் அடிக்ட் ஆனேன், இல்லைங்க எப்படி இத்தனை தூரம் நான் அட்டாச்ட் ஆனேன், எப்படி இவ்வளோ இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத அளவுக்கு எப்படி நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இத்தனை தூரம் நான் போய் அடிக்ட் ஆனேன். ஸோ அத்தனை தூரம் உங்களுக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு வருஷம் நிற்கிறோம், இல்லைங்க ஒரு 6 மாதம் நிற்கிறோம். பட் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம 6 மாதம் நிற்கிறோம், ஒரு வருஷம் நிற்கிறோம். பட் நம்ம எதிர்பார்க்குற ஒரு வேல்யூவாக இருக்கட்டும், ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், நமக்கு எதுவுமே கிடைக்காத ஒரு பட்சத்தில் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நமக்கு வெளியே வர தோணும். ஓகே, அப்படி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு டைமில் இன்னும் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு இன்னர்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் நீங்கள் நினைக்கிற அந்த வெளியே வரணும்னு ஒரு இது மட்டும் உங்களுக்கு வந்துட்டு இல்லை.
அப்போ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம் 24/7 நம்ம மைண்டில் அவங்க தாட்ஸ் ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், கடமைகள் இருக்கும், ஸ்டடீஸ் இருக்கும், கெரியர்ஸ் இருக்கும். பட் உங்கள் மைண்டு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் ஆகிட்டு இல்லை. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தாச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். மேபி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா 24/7 இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது, இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி திங்க் பண்ணுற ஒரு டைமில் உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களுக்கு ஒரு ஆத்மா திருப்தி இல்லைங்க ஒரு மனசமாதானம் கிடைக்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிருக்கலாம். பட் இப்படி திங்க் பண்ணுற ஒரு பட்சத்தில் மற்ற விஷயத்தில் உங்கள் மைண்ட் எதுவும் ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, 4 பேர் கூட சிரித்து பேசுகிறதில்ல, பழகிறதில்ல. மேபி உங்ககிட்ட நிறைய பேர் வார்ன் பண்ணியிருக்கலாம், நீ டோட்டலி சேஞ்ச் ஆகும், நீ இப்படி இல்லை, உன் லைஃப்பில் இப்போ ஏதோ நீ பித்து பிடிச்ச மாதிரி இருக்க. இப்போ எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்க, பித்து பிடிச்ச மாதிரினா என்ன மேம்னு. பித்து பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதுலேயுமே நம்ம மைண்டு ஃபோக்கஸ் ஆகாமல் எதையோ பறி கொடுத்த மாதிரி, எதையோ நம்மளாம் இல்லாமல் ஏதோ ஒரு லோன்லியாக நம்ம ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. அப்போ உங்களை பார்க்குற நிறைய பேர் உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டு உண்டு, நீ முன்னாடி மாதிரி இல்லை, நீ டோட்டலி சேஞ்ச் ஆகும், நீயா இல்லை, நீ ஏதோ ஒன்றில் மாட்டிட்டு நிற்கிற ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ உங்ககிட்ட நிறைய பேர் வார்ன் பண்ணிக்கல. ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த ஒரு பர்சன் மேலே இத்தனை தூரம் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்தோம், அடிக்ஷனாக இருந்தோம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கேரிங், ஒரு லவ் கொடுக்காத ஒரு பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு தோணிட்டு உண்டு, பீஸ் ஆஃப் த மைண்ட் எனக்கு போதும், நானா இல்லை, எனக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் நான் எதிர்பார்க்குற ஒரு சந்தோஷம் இல்லை, நார்மல் லைஃப்பில் என்னால் ஜீவிக்க முடியல, எனக்கு யார்கிட்டையும் பேசவும் பிடிக்கல, பழகவும் பிடிக்கல, டோட்டலி எனக்கு லைஃபே வெறுத்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு தேவை பீஸ் ஆஃப் த மைண்டு, நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் இதுலேருந்து வெளியே வரணும், நான் ஹீல் ஆகணும். ஸோ அந்த ஒரு டைமில் தான் நீங்கள் தேடி ஒரு பாத்துக்கிட்ட ஸ்பிரிச்சுவல் பாத்தாக இருக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பாத் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம யூனிவர்ஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், தெய்வத்தை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், என்ன சொல்கிறது, குறித்து ப்ரேயர் பண்ணுற ஒரு டைமில் நமக்கு ஒரு மனசமாதானம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லைங்க மெடிடேஷன் பண்ணுற டைமில் ஒரு மனசமாதானம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அப்போ கரண்ட்லி வீடியோ பார்க்குறவங்கள எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க ஷோராக நீங்கள் மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன், ப்ரேயர் பண்ணுறீங்க, அது கன்ஃபார்மான விஷயமாகும். ஷோராக நீங்கள் பண்ணுறீங்க, எத்தனை பேர் எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சில ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிறகு நீங்கள் மனசமாதானத்துக்காக நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்க, கோயிலாக போகலாம், மேபி சர்ச்சுக்கு போகலாம், ஏதோ யூனிவர்ஸ் போதும், ஒரு மனசமாதானம், தெய்வத்துக்கிட்ட க்ளோஸ் ஆகிற டைமில், அட்டாச் ஆகிற டைமில், இல்லைங்க தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு ஒரு மனசமாதானம் கிட்டிட்டு உண்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, கரண்ட்லி நீங்கள் பேஷன்ஸ் படிச்சுட்டு உண்டு, நீங்கள் டோட்டலி நீங்கள் எல்லாத்தையும் யூனிவர்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு உண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது ஒரு இல்லூஷன் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, வெளியே வரவும் முடியாமல் குதிக்கவும் முடியாமல் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச் ஆகிட்டு உண்டு கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு அப்படி போகக்கூடிய ஒரு டைமில் குறைச்சி உங்களுக்கு மனசமாதானம் கிடச்சிட்டு உண்டு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு உண்டு. என் லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ வலியை அனுபவிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஷோராக ஒரு விஷயம் சொல்ல போயாச்சுன்னா, இப்போ நம்ம ஒரு வலி ஃபேஸ் பண்ணுறோம், அந்த வலி முழுக்க நமக்கும் தெய்வத்துக்கும் மட்டும்தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுனாலையோ இல்லைங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணனாலே புரிய போகிறது கிடையாது. நம்மளோட வலி நமக்கு பெருசாக இருக்கும், அவங்களோட வலி அவங்களுக்கு பெருசாக இருக்கும். பட் நம்மளோட ட்ரூ பெயின்ங்கிறது அது யூனிவர்ஸுக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அப்போ கரண்ட்லி உங்களுக்கு நீங்கள் தெய்வத்துக்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு உண்டு. என் லைஃப்பில் இத்தனை வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அது உன்னால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் சரண்டர் ஆகிட்டு உண்டு. என் லைஃப்பில் கஷ்டமோ நஷ்டமோ வலியோ வேதனையும் நீயே பார்த்துக்கோ. எனக்கு ஒன்றை விட்டால் எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு ஆறுதல் யாரும் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வரணும்னு நினச்சா வரட்டும், இல்லைங்க என்னை விட்டு போகணும்னு நினச்சா போகட்டும், நீ கொடுக்கணும்னு நினச்சா கூட இந்த ஒரு சுச்சுவேஷனில் இங்கே வந்துடும். காரணம் நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு உண்டு, சைலண்டாக மாறிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட பெயினாக இருக்கட்டும், அது உங்களை சைலண்டாக சீக்ரெட்டிவாக உங்களை மாற்றிடுண்டு. இப்போ உங்களுக்கு தேவை ரிலேஷன்ஷிப்போ இல்லைங்க லவ்வோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், பீஸ் ஆஃப் த மைண்டு. ஓகே, இது நம்ம இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் உயிரை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்து ஆகணும்னு சொல்கிற மாதிரி எனக்கு நானும் யூனிவர்ஸும் எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் போதும் இந்த ஒரு தோட் இங்கே வந்துட்டு உண்டு. இந்த ஒரு டோட்டலி நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கார்டு இங்கே 2 times வந்துட்டு உண்டு.
அப்போ அப்படி யாராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தெய்வத்தை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்களை ஒட்டுமொத்தமாக இங்கே டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யூனிவர்ஸ் இங்கே எடுத்துகிட்டு உண்டு. அஃப்கோர்ஸ் ட்ரூவான விஷயமாக நமக்கு இங்கே 2 times நமக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வந்துட்டு. அப்போது கரண்ட்லி நீங்கள் தெய்வத்தை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுற ப்ரேயருக்கும் ஷோராக உங்களுக்கு 110% இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் உண்டு. நமக்கு 2 times இந்த கார்டு வந்துட்டு கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஏஸ் அஃப்கோர்ஸ் டெத் ஆகிட்டு, பட் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா டெத் ஆனனால தான் நீங்கள் குறித்து மனசமாரத்துக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வர ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு கூட கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஏதாவது பண்ணி ட்ரிகர் ஆகி நீங்கள் இன்னும் டவுன் ஆகிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி நோ கான்டெக்ட் ஆகும், டெத் ஆகும். டெத்து சம்பவிக்க ஒரு டைமில் குறைச்சி நீங்கள் பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, யூனிவர்ஸ் ஒரு விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டு, ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ அப்போ நமக்கு டோட்லி இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஓகே தென் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் பல டைம் இந்த ஒரு பர்சனில் ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலி மைண்டை கெரியரில் இவர் டைவர்ட் பண்ணிட்டு. ஓகே, இவருக்கு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களை பற்றின எனர்ஜிஸ் வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், இவர் மைண்டில் சிந்திச்சுட்டு பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு எல்லாம் ஓகே. பட் என்னதான் நானும் அவ்வளோ பேசினாலும் கட்டாயம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு நினச்சிட்டு இவர் ஆக்சுவலி மேபி ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாரை எந்த இடத்துல நிறுத்தணும் தெரிஞ்ச ஒரு கேரக்டராக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கும். அப்போ இவரை பொறுத்த மட்டும் உங்கள் கூட பேசலாம் பழக்கலாம் இல்லை ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. ஸோ ரொம்ப உங்கள் கூட என்ன சொல்லுவது, உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இவரை ஃபுல்லி கேரியரில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் ஃபுல்லி வேறு வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறது, இல்லைங்க இழுத்து போட்டு வேலையில் செய்கிறது, இவர் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் இது ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. இவர் ஆக்சுவலி பக்காவாக ப்ளான் பண்ணி ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு இவர் எண்டப் ஆக்கிட்டு. ஏன்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் உங்களை விட்டுட்டு வேறு ஆப்ஷனுக்கு இவர் என்ன சொல்கிறது, ஏன்னா உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு பர்சனுக்கு உண்டு. அப்போ இவருக்கு தோணு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் இல்லாத மேபி நீங்கள் இது மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், என்ன சொல்கிறது, இல்லைங்க காஸ்ட் வித் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்டில் திங்க் பண்ண விஷயம் என்ன, நமக்கு தான் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு இதில் தான் ஃப்யூச்சர் இல்லை. அப்போ நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ஆப்ஷனை நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலான்னு ஒரு தாட்டில் இவர் பக்காவாக ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை இவர் எண்டப் ஆக்கிட்டு. இவருக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இவருக்கு உங்கள் மேலே இருந்தும் என்ன சொல்கிறது, ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தும் அதெல்லாம் அந்த ஒரு பர்சன் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என்னதான் இவருக்கு ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் இவருக்கு ஒரு ட்ரூ லவ் உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. பட் இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனால் இவர் ஒட்டுமொத்தமாக இவரோட எமோஷன்ஸ் எல்லாம் இவரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இவர் வேறு ஆப்ஷனை ஒன்று மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லைங்க வேறு ஆப்ஷன் கூட பேசி பழகிக்கலாம் இவர் போயிட்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் 2 பேருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக கூட மேபி இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட ஒர்க் பிளேஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற யாராவது இருக்கலாம். இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. தேர்ட் பார்ட்டி கண்டினியூஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து நெகட்டிவாக சொல்லி கொடுத்துட்டு நீ அங்கே ரொம்ப போகாத, எப்படி இருந்தாலும் நீ அவங்கள சேர போகிறது கிடையாது, தேவையில்லாமல் நீ இப்போவே நீ அதில் வெளியே வந்துச்சுன்னா கொள்ளலாம், ஏன்னா சேராதுன்னு தெரிஞ்சு நீ இதில் நிற்கிறது வேஸ்ட் ஆகும், அதனால் உனக்கு செட் ஆகிற மாதிரி நீ எதையோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக தேர்ட் பார்ட்டி இவரை புஷ் பண்ணிட்டு இவர் அதை கேட்டுவிட்டு. இது ப்ராக்டிக்கலான பர்சன் தானே, இவருக்கு ட்ரூ எமோஷன்ஸ் இருந்து இவரோட ட்ரூ எமோஷன் இருந்து இவர் தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சு கேட்டு இவர் போயிட்டு. ஓகே, ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பு டெத் ஆகிட்டு. ஸோ அவங்க சைடு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு. இப்போ இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ இவருக்கு மைண்டில் இருக்க தாட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. மேபி இந்த ஒரு செப்பரேஷன்லேயும் உங்களை பற்றின தாட்ஸ் இவருக்கு பல டைம் மைண்டில் ரிசீவ் ஆகிட்டு இருக்கலாம், இல்லைங்க உங்களை பற்றி இவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இவருக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுற மாதிரி இவருக்கே ஃபீல் ஆகுது. ஓகே, பட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை.
ஓகே, ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் தேர்ட் பார்ட்டினால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கோர்ட்டு கேஸ் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு. அப்போ இவர் இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களை பற்றி இவர் திங்க் பண்ணுறாரு கேட்டால் திங்க் பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாரு கேட்டால் மிஸ் பண்ணுறாரு. இப்போவும் இவரோட மைண்டில் நீங்கள் இருக்கீங்களா கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு உங்க கூட ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவருக்கு தெரியுது நம்ம யார் கூட பேசினாலும், யார் கூட நம்ம ஸ்டே பண்ணாலும், யார் கூட நம்ம க்ளோஸாக அட்டாச் ஆனாலும் அதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷனாக இவருக்கு ஃபீல் ஆகிட்டில்ல. இவரோட ஆத்மாவாக இருக்கட்டும், இவரோட மனசாக இருக்கட்டும், 110% ட்ரஸ்ட் பண்ணுறது உங்கள் கூட தான். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இருந்தும் இவர் ப்ராக்டிக்கல்னால இவரை விட்டுட்டு போயிட்டு உண்டு. பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், இவர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலிஸ் இருக்கலாம், எல்லோரும் கூட பேசலாம், பழகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பட் இவரோட ஆத்மா ட்ரஸ்ட் பண்ணுறது உங்களை மட்டும்தான். இவருக்கு உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் பல டைம் உங்கள் கூட பேசணும், கனெக்ட் ஆகணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், பல விஷயங்களை ஷேர் பண்ண ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆனாலுமே இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவல் ஆட்டிடியூட் இருக்கலாம். அதனால் இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்க ரெடி இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் மேபி இது லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் நேரில் மீட் பண்ணதை விட சோஷியல் மீடியாவில் இங்கே கனெக்ட் ஆன ஆட்களாக இருக்கலாம். இவர் உங்களை சீட்டிங் பண்ணிவிட்டு போயிட்டு உண்டு. ஓப்பனாக சொல்ல போனால் இப்போதைக்கு இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு எனி டைம் என்ன தான் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும், செப்பரேஷன் ஆனாலும், இவருக்கு மைண்டில் தோன்ற விஷயம் எனி டைம் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் இவருக்கு ரிசீவ் ஆகுது. உங்கள் கூட பேசணும், க்ளோஸ் ஆகணும், மறுபடி இவரோட லைஃப்பில் நீங்கள் வேணும், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது நீங்கள் வேணும், ஜஸ்ட்டு இவரோட சொந்த கஷ்டத்தையும் சுகங்களையும் சொல்லி புலம்புறதுக்காக நீங்கள் வேணும்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆனாலும், இவருக்கு கரண்ட்லி உங்ககிட்ட வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ஃபியர். ஓகே, பயங்கர இவருக்கு ஃபியர் உண்டு. என்ன அப்படின்னா, இவர் சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. இவர் பண்ண ஒரு விஷயம் உங்களை அத்தனை மாத்திரம் உங்களை ஹர்ட் ஆக்கியிருக்குன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் கரண்ட்லி சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இவருக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சைலண்டாக சீக்ரெட்டிவாக இருக்கும்போது இவருக்கு இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, இனி நம்ம அந்த பக்கத்தில் போயாச்சு அப்படின்னா ஷோராக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம விட்டுட்டு போனதோடு அவங்களும் ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ நம்மளை கால் பண்ணுறதுக்கோ, சேசிங் பண்ணுறதுக்கோ, இல்லைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ அவங்க வரல. அவங்க டோட்லி இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. இப்போ நம்ம இனி அங்கோட்டு போனோம் அப்படின்னா ஷோராக நம்மளால் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு இப்போ கன்ஃபியூஷன் ஆகும். இருக்கு ஒரு டைம் மனசு போன்னு சொல்லுது, ஒரு டைம் மனசு வேண்டாம் நீ போன அப்படின்னா ஷோராக அவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு இவருக்கு டபுள் மைண்டடில் இவர் இருக்கார். ஓப்பனாக சொல்ல போனால். பட் இவருக்கு நீங்கள் இந்த மாதிரி சைலண்டாக இருக்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி சீக்ரெட்டிவாக இருக்கும்போது இவருக்கு மனசு கண்ணை மூடிட்டு ஒரு கால் பண்ணால் என்ன, மெசேஜ் பண்ணால் என்ன, இவருக்கு என்ன சொல்கிறது, மனசு ஏங்குது. பட் அப்படி வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மைண்டு டபுளாக திங்க் பண்ணுது. ஒரு டைம் வேணும்னு நினச்சாலும், ஒரு டைம் இல்லை நம்ம இனி அங்கோட்டு போகணும் அப்படின்னா ஷோராக நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பட் இவருக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு கரண்ட் நீங்கள் இருக்கிற ஒரு வைப்ரேஷன், நீங்கள் சைலண்டாக சீக்ரெட்டிவாக நீங்கள் இருக்கும்போது அது ஏதோ இவருக்கு உங்ககிட்ட வரணும், கனெக்ட் ஆகணும், பேசணும், பல விஷயங்களை ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இவருக்கு பல ஃபீலிங் இவருக்கு மைண்டில் உண்டு. ஓகே, என்ன சொல்கிறது, ஹைலி இவர் அட்ராக்டட் ஆகணும். உங்கள் கரண்ட்லி இவர் ஹைலி அட்ராக்டட். கரண்ட்லி நீங்கள் சைலண்டாக இருக்கிறது, சீக்ரெட்டிவாக இருக்குது, இவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, கண்ணை மூடிட்டு உங்ககிட்ட வரணும்னு இவருக்கு தோணுது. பட் அந்த இடத்துல இவருக்கு பயமாகும். எனக்கு தெரிஞ்சு இவர் பல டைம் இவர் கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கு இவர் மொபைலை எடுத்துகிட்டு உண்டு. ஓப்பனாக சொல்ல போனால் அப்படி வரக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு டக்குன்னு மைண்டில் வரும், இனி நம்ம அங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி நீங்கள் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பெயினை இவரால் தாங்கிக்க முடியாது. ஓகே, பல டைம் இவர் கால் பண்ணுறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கு இவர் மொபைலை எடுத்துகிட்டு உண்டு. ஓகே, மேபி மெசேஜ் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் அதை டெலிட் பண்ணிட்டு உண்டு. ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு கரண்டி டவர் மூமெண்ட்டாக டவர் மூமெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படி கேட்டிங்க அப்படி இவருக்கு வரணும்னு தோணுது, கால் பண்ணணும்னு தோணுது, மெசேஜ் பண்ணணும்னு தோணுது. பட் இவர் வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மைண்டில் போனால் நீ கட்டாயம் உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்மைல் ஆகி போயிடும். அவங்க ஒன்று வார்த்தையால் ஹர்ட் ஆக்குவாங்க, இல்லைங்க உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ அந்த பெயின் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் உனக்கு டைம் எடுத்துக்கும். இப்படி இவருக்கு மைண்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிற பட்சத்தில் இவருக்கு உங்ககிட்ட வாரதுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ரென்த் இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் ஃபியராக இவருக்கு. ஓகே, இப்படி இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வரணும்னு நினைக்கிறாரு, பட் இவரால் வர முடியல.
ஓகே. டெய்லியுமே இவருக்கு ஃபீல் இருக்குது. வரணும், வரணும், வரணும். பட் இவரால் வர முடியல. அதுதான் இங்கே ட்ரூவான விஷயம். இப்படி தான் இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நமக்கு இவருக்கு ஒரு டைம் அது ஈஸியாக கிடச்சிருச்சு. அதனோட வேல்யூ ஒர்த் இவருக்கு மனசிலாகலை. கரண்ட்லி அது கிடைக்கல. கரண்ட்லி நீங்கள் அவைலபிளாக இல்லை. ஓகே. நீங்கள் அவைலபிளாக இல்லை. இவருக்கு வரணும்னு தோணுது. பட் இவரால் வர முடியல. ஏன்னா இவரோட மைண்ட், நம்மளோட எதிரியே நம்ம மைண்டு தான். ஓகே. ஸோ அப்போ கரண்ட்லி இவருக்கு கரண்ட்லி இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் எல்லாம் இவர் ஹைடாக பண்ணுறாரு. இவருக்கு ஓப்பனாக இவரோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் இவர் உங்களை ஸ்டாராக பார்க்குறாரு. இவரை தோன்ற விஷயம் என்ன அப்படி நீங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ஆகும். ஏன்னா உங்களால் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல சப்ரெஸ் பண்ண முடியுது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஷோராக நீங்கள் எஃபோர்ட் கொடுப்பீங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் அதை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இவருக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஹை வைப்ரேஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் பவர் மாதிரியாக ஃபீல் ஆகுது. இந்த ஒரு போர்ஷன் நினைக்கிற விஷயம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கு பிடி கொடுக்காத ஒரு கேரக்டர். பட் இவருக்காக நீங்கள் பிடி கொடுத்துட்டு உண்டு. ஓகே. இனி உங்களை எத்தி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா இவருக்கு ஃபீல் ஆகுது. கரண்ட்லி இவர் உங்களை ஒரு ஸ்டாராக பார்க்குறாரு. ஸ்டாரை எப்போவுமே எத்தி பிடிக்க முடியாது. ஏன்னா கரண்ட்லி நீங்கள் நோ கான்டக்ட் ரூல் அப்ளை பண்ணியிருக்கலாம். நீங்கள் இல்லைங்க சேசிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அப்போ இவருக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ ஈஸியாக பிடி கொடுக்குற ஒரு கேரக்டர் இல்லை. நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. நார்மலி நீங்கள் அப்படி தான். பட் இவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவர் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு இப்போ கரண்ட்லி இவரோட மைண்டில் இருக்க தாட்ஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். பட் இவரோட கிட்ட ஒரு ஆக்ஷன் வருது அப்படின்னா நமக்கு அது ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா கரண்ட்லி இவர் பயங்கர சேட் ஆகும். இவர் என்ன தான் ஃபுல்லி இவர் மைண்டை கெரியரில் இவர் டைவர்ட் பண்ணாலும் இவருக்கு மைண்டில் அப்பப்போ ஒரு தோட் வந்துட்டு போகுது. என்னால் தான் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆச்சு. ரிலேஷன்ஷிப் ஆனதுக்கு ரீசன் நான் தான். கால் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இனி இந்த ரிலேஷன்ஷிப் நான் காண்டாக்டோ ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இனி காண்டாக்ட் பண்ண மாட்டீங்க. இப்போ நான் கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்காம போயிடுமோ பயங்கர சங்கடம் உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு இல்லாமல் போயிடுமோ அதை குறித்து பயங்கர சங்கடோட கேரியரை இவர் ஃபோக்கஸ் பண்ண பயங்கர சேடு நம்ம சொல்லலாம். இவர் பண்ண விஷயங்களை இவர் ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவருக்கே தெரியுது இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை, ஹோப் இல்லை. இவர் அத்தனை மாத்திரம் இவர் நடந்துட்டு உண்டு. ஓகே. இவர் இப்போ நினைக்கிறாரு நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சொந்த டிசிஷனில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். தேர்ட் பார்ட்டியோட பேச்சை கேட்டு நான் முடிவு எடுத்துட்டு எனக்கு லைஃப்பில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் எண்டப் ஆக்கிட்டு போயிட்டேன். இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி லைஃப்பில் ஹாப்பியாக இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கு பேச்சை கேட்டு நான் முடிவு எடுத்தேன்னா இன்றைக்கி என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே. இவருக்கு கரண்ட்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட்டாக இவருக்கு மைண்டில் இருக்குது. பட் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் வருது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸில் இருந்துக்கோங்க. ஓகே. ஏன்னா ரொம்ப நீங்கள் இப்படி இருக்கிறீங்களோ, சைலண்டாக இருக்கிறீங்களோ, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் சைலண்டாக சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதுங்க. ஓகே. ஏன்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் பாசிபிள் ஆகலாம். ஏன்னா இவர் கரண்ட்லி பயங்கர சங்கடமாகும், பயங்கர சேட் ஆகும். இவர் பண்ண விஷயத்தை நினைக்கும் போது இவருக்கே பயங்கர கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நம்ம இனி தேவையில்லாமல் இதையே திங்க் பண்ணிவிட்டு நம்மளை போட்டு காயப்படுத்த வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஒரு காலை ஒரு மெசேஜோ பண்ணி ஒரு டைம் சாரி கேட்டாலோ இல்லைங்க ஒரு டைம் திட்டு வாங்கிட்டு போனாலும் எல்லா ப்ராப்ளம் இங்கே சரியாகன்னு ஒரு தோட்டு இவருக்கு மைண்டில் இருக்குது. ஓகே. எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு உங்கள் மேலே ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஓப்பனாக சொல்ல போனால் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இவருக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. அப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்துங்கிறது கன்ஃபார்ம். ஜட்ஜ்மெண்டோட கார்டு வந்திருக்கனால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை தூரம் நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்கலாம். டோன்ட் வரி. பட் இதில் லாஸ்ட் எண்டிங்கில் தீர்ப்புங்கிறது அது உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். ஓகே. நீங்கள் ஆத்மார்த்தம் நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர்னால இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு இதில் கிட்டும். ஓகே. அதுதான் நமக்கு எங்கே ஃபெயில் ஆகுது. இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ஒரு டைமில் அந்த கோர்ஸில் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணலாம். சரியா? ஓகே. இனி இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 20 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 222 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 16 இம்பார்ட்டன்ட், 28 இம்பார்ட்டன்ட், 23 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட்,
35 important, 28 important, 30 important, 58 important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 important, 3 important, 5 important, 7 important, 8 important, 10 important, 18 important, 13 important, 17 important, 21 important, 20 important. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.